ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நாம் மனிதர்கள் எப்போதும் சமூகமாக வாழ்வதற்கே பழகியவர்கள். மக்கள் சூழ்ந்த கிராமங்களிலும் நெரிசலான நகரங்களிலும் நம்மைச் சுற்றி எப்போதும் சத்தமும் நடமாட்டமும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் சிந்தித்து பார்த்ததுண்டா, முழுமையாக வெறிச்சோடிய மனிதர் இல்லாத ஒரு இடத்தில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று? இரவில் நம் வீட்டில் சிறிய சத்தம் கேட்டாலே சில நொடிகள் பயம் ஊடுருவுகிறது. அப்படி இருக்க, முழுமையாக காலியாகி எவரும் வசிக்காத ஒரு கிராமத்தில் இரவு கழிப்பது நினைத்தாலே நடுங்க வைக்கும் விஷயம் அல்லவா? ஆனால் உண்மையில் அப்படி ஒரு இடம் நம் இந்தியாவிலேயே இருக்கிறது. அதுதான் ராஜஸ்தானில் உள்ள குல்தாரா கிராமம். இது இந்தியாவின் பேய் கிராமம் என்று உலகம் அறிந்தது. இந்த பெயர் வெறும் கற்பனையாக இல்லாமல் அதன் பின்னால் ஒரு திகில் கலந்த மர்மமான வரலாறும் உள்ளது. அந்த மர்மம் எப்படி உருவானது? ஏன் மக்கள் ஒரே இரவில் காணாமல் போனார்கள்? ஏன் இன்று வரை அந்த இடத்தில் யாரும் வாழ முடியவில்லை? இவை எல்லாவற்றையும் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குல்தாரா கிராமம் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் நகரத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது பாலை மண் சூழ்ந்த ஒரு பாலைவனப் பகுதி. 13ஆம் நூற்றாண்டில் உருவான இந்த கிராமம் ஒரு காலத்தில் செழித்து வளர்ந்த இடமாக இருந்தது. குல்தாரா உட்பட சுமார் 84 கிராமங்கள் அப்போது பாலிவால் பிராமணர்கள் எனப்படும் சமூகத்தினரால் குடியமர்த்தப்பட்டிருந்தன. பாலிவால் பிராமணர்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் தொழில் திறமையும் கொண்டவர்கள். அவர்கள் விவசாயம், வணிகம், நீர்ப்பாசன அமைப்புகள் போன்றவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை பெற்றிருந்தனர். பாலைவன நிலத்தில் கூட தண்ணீரை சேமித்து பயிர் வளர்ப்பதற்கான திறமையான குளங்கள் மற்றும் நீர்வழிகள் அமைத்தனர். அந்த காலத்தில் குல்தாரா ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான சமூகமாக இருந்தது. ஆனால் ஒரு சம்பவம் அந்த அமைதியை முற்றிலும் சிதறடித்தது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1825 முதல் 1830களில் ஒரு மர்மமான சம்பவம் நடந்தது. ஒரே இரவில் குல்தாராவும் அதை சுற்றியிருந்த மற்ற கிராமங்களும் முழுமையாக காலியாகின. மக்கள் எதையும் சொல்லாமல், எதையும் எடுத்துச் செல்லாமல் காணாமல் போனார்கள். மறுநாள் காலை சூரியன் எழுந்தபோது கிராமம் வெறிச்சோடியது. வீடுகள் திறந்தே இருந்தன. பாத்திரங்கள் சமையலறையில் இருந்தன. ஆனால் உயிருள்ள ஒருவர் கூட இல்லை. இது எப்படி சாத்தியம்? அவர்கள் எங்கே சென்றார்கள்? இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கலாம்? இதற்கான பதிலை தேடும்போது பல கதைகள் உருவானது. அதில் மிகவும் பிரபலமானது சலீம் சிங் என்ற ஆட்சியாளரின் கதை. அந்த காலத்தில் ஜெய்சால்மர் பகுதியை நிர்வகித்திருந்தது சலீம் சிங் என்ற அதிகாரி. அவர் தனது கடுமையான ஆட்சியாலும் கொடுமைகளாலும் மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தியவர். ஒருநாள் அவர் குல்தாராவுக்குச் சென்றபோது அங்கிருந்த ஒரு பாலிவால் பிராமணரின் அழகான மகளை பார்த்து காதலித்தார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவர் வற்புறுத்தினார். ஆனால் அந்த குடும்பம் அதனை மறுத்தது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே அந்த பெண்ணை வேறு ஒருவருக்கு நிச்சயித்திருந்தனர். இதனால் சலீம் சிங் கடும் கோபமடைந்து, அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் கிராமத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டினார். அந்த மிரட்டலுக்கு பதிலாக குல்தாரா மக்களும் அருகிலுள்ள மற்ற கிராமங்களும் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தனர். அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு இரவில் முழுக்க கிராமத்தையும் விட்டு வெளியேறிவிட்டனர். வெளியேறுவதற்கு முன்பு அவர்கள் ஒரு சாபம் விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தில் இனி ஒருபோதும் மனிதர்கள் வாழ முடியாது. அந்த சாபத்தின் பிறகு குல்தாரா ஒருபோதும் மீண்டும் மக்கள் குடியேறிய இடமாக மாறவில்லை. இன்றும் குல்தாரா கிராமம் முழுமையாக வெறிச்சோடி நிற்கிறது. வீடுகள் அனைத்தும் கல்லால் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் காலத்தின் சுவடு அவற்றில் உறைந்தது போல தோன்றுகிறது. அங்கு சென்றவர்கள் கூறுவது, அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவுகிறது. காற்று கூட அங்கே அடர்த்தியாகவும் கனமாகவும் இருக்கும். சிலர் இரவுகளில் மனித குரல்கள், காலடி சத்தங்கள் அல்லது கதவுகள் தட்டும் ஒலிகள் கேட்டதாகச் சொல்லியுள்ளனர். சிலர் காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை இருப்பதாகவும், எவரோ அருகில் நின்று கவனித்துக் கொண்டிருப்பது போல உணர்வதாகவும் கூறுகின்றனர். பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் இதை இயற்கை காரணங்களால் விளக்க முயன்றுள்ளனர். அவர்கள் கூறுவது, பாலைவனத்தின் காற்றில் ஒலி பிரதிபலிப்பு, அதாவது எக்கோ எஃபெக்ட் ஏற்பட்டு அதுவே குரல் போல் தோன்றுகிறது என்று. ஆனால் அதனை கேட்டு திகில் அடையாதவர் இல்லை.
இது பற்றிய வாதம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. சில சுற்றுலாப் பயணிகள் இரவில் அங்கு சென்றபோது நிழல்கள் நகர்வதை பார்த்ததாகவும், சிலர் குளிர்ந்த காற்று திடீரென சூடாக மாறியதாகவும் கூறியுள்ளனர். பல பிராசைக்காலஜி ஆராய்ச்சியாளர்கள் கூட குல்தாராவை ஆய்வு செய்துள்ளனர். அவர்கள் அங்கு எந்த அமானுஷ்ய ஆற்றலும் இல்லை என்று கூறினாலும், சில கருவிகளில் மிகவும் குறைந்த அதிர்வு அல்லது அசாதாரண எரிசக்தி நிலைகள் பதிவாகியுள்ளன என்று கூறப்படுகிறது. குல்தாரா மக்கள் சென்றாலும் அவர்களின் ஆவிகள் இன்னும் அங்கு இருக்கின்றன. மர்மமும் திகிலும் இருந்தாலும் இன்றைய குல்தாரா ஒரு பிரபலமான சுற்றுலா இடமாக மாறியுள்ளது. ஜெய்சால்மரை பார்வையிட வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் குல்தாராவையும் பார்வையிடுகிறார்கள். அங்கு அரசு பார்வையாளர்களுக்காக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தகவல் பலகைகளையும் அமைத்துள்ளது. நுழைவாயிலில் வெல்கம் டு குல்டஹரா, தி ஹவுண்டட் வில்லேஜ் என்ற பலகை காணலாம். கட்டிடக்கலை ஆர்வலர்கள் பாலிவால் பிராமணர்களின் கைவினை திறமையை கண்டு வியக்கிறார்கள். அங்கு இன்னும் பழைய வீட்டின் சுவர்கள், கோபுரங்கள், கிணறுகள் ஆகியவை அப்படியே நிற்கின்றன. சூரிய அஸ்தமன நேரம் மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் கதிரவன் மறையும் போது நீண்ட நிழல்கள் குல்தாரா வீடுகளில் விழும்போது ஒரு திகில் கலந்த அழகை உருவாக்குகிறது. இன்றும் வரலாற்றாசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பல கேள்விகளுக்கு பதில் தேடுகிறார்கள். மக்கள் உண்மையிலேயே சலீம் சிங்கின் மிரட்டலால் போனார்களா? அவர்கள் எங்கே சென்றார்கள்? ஏன் எந்த கிராமத்திலும் அவர்கள் மீண்டும் குடியேறவில்லை? சாபம் உண்மையா அல்லது ஒரு நம்பிக்கைதானா? குல்தாரா ஏன் இன்னும் காலியாகவே இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு முழுமையான பதில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் குல்தாராவின் பெயர் பேய் கிராமம் என்ற அடையாளத்துடன் என்றும் நிலைத்துவிட்டது. இந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் திகில் கலந்த அனுபவங்களை விரும்புவோர் என்றால் குல்தாரா உங்களுக்கான சரியான இடம். அங்கு செல்வதற்கு மிகச்சிறந்த நேரம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை. அந்த நேரத்தில் ராஜஸ்தானின் வெப்பம் குறைவாக இருக்கும். பகலில் சுற்றி பார்க்கலாம், ஆனால் இரவில் அங்கு தங்க அனுமதி கிடையாது. சிலர் இரவில் சட்டவிரோதமாக தங்க முயன்றபோது விசித்திரமான அனுபவங்கள் ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். அதனால் அரசு தற்போது இரவு நேரத்தில் நுழைவு முற்றிலும் தடை செய்துள்ளது. குல்தாரா ஒரு பேய்க்கதை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் வீரத்தை, அதன் கண்ணியத்தை மற்றும் அதன் சாபத்தையும் பிரதிபலிக்கும் வரலாற்று பகுதி. ஒரு முழு சமூகமே தனது மரியாதைக்காக தன் வாழ்விடத்தை விட்டுச் சென்றது. அது திகிலும் துயரமும் கலந்த ஒரு உண்மை. இன்று குல்தாராவை பார்ப்பவர்கள் அங்குள்ள அமைதியை அனுபவிக்கும் போது அந்த காலத்தின் ஒலி இன்னும் காற்றில் கலந்திருப்பதை உணர்கிறார்கள். அங்கு வீடுகள் பேசுவதில்லை, ஆனால் சுவர்கள் இன்னும் கதைகளை சொல்கின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.